போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அடைக்கல அன்னையை போற்றுவோம், அவள் புகழவனில் சாற்றுவோம். அடைக்கல அன்னையை போற்றுவோம், அவள் புகழவனில் சாற்றுவோம். அடைக்கலத்தாயே அன்னம்மா, அடைக்கலத்தாயே அன்னம்மா, ஆபத்தில் காத்தாய் என்னம்மா. அடைக்கல அன்னையை போற்றுவோம், அவள் புகழவனில் சாற்றுவோம். அடைக்கல அன்னையை போற்றுவோம். கொண்டவளே கர்த்தரை ஈன்ற கன்னிகையே, கருணை உள்ளம் கொண்டவளே கர்த்தரை ஈன்ற கன்னிகையே, நீயே எனக்கு தஞ்சமம்மா, நீயே எனக்கு தஞ்சமம்மா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, காலை வேளையில் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நாம் கூடியிருக்கிறோம். மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவருடைய கல்வாரி பலியில் இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டிப்பட்டி அடைக்கல தாயினுடைய திருப்பாதத்தில் கூடி வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும்
நம்முடைய தாய் அடைக்கல அன்னையினுடைய பரிந்துரையில் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க இருக்கிறார். தாயினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டிப்பட்டி புண்ணிய பூமியை தேடி வரக்கூடிய எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் தாயினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்க பெற்று கொண்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இறை வார்த்தையில் சாலமோன் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை கடவுளிடம் கேட்கிறார். அவர் கேட்ட அந்த ஞானம் வரமானது கடவுளுக்கு ஏற்றதாக இருந்தது. எனவே கடவுளும் அவருக்கு கேட்ட அந்த ஞானத்தை நிறைவாக கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை கேட்கிற பொழுது கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய தாய் அன்னை மரியாள் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தால், கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை கடவுளிடம் கேட்டார், நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டார், இறைவனுடைய தாயாக உயர்த்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அன்னை மரியாளைப் போல, அடைக்கல தாயைப் போல கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே நாம் தகுதியாக்கும் விதமாக நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை நினைத்து ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதோடு உம்மை வழிபட வேண்டுகிறோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்தோடு அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் பேரன்பை பெற்ற தாவீதின் மகனான சாலமோன் கனவில் தோன்றிய ஆண்டவரிடம் கேட்ட வரம் ஞானத்தையும் பகுத்தறிவையுமே. ஆனால் ஆண்டவர் அவருக்கு அனைத்து கொடைகளையும் நிறைவாய் பொழிந்து இணையற்ற அரசனாக்கினார் என்பதை கூறும் இம்முதல் வாசகத்தை கேட்கும் நாமும் இறைவரங்களை பெற்றுக்கொள்வோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 4 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபெயோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனே என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர்.
எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீர் விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அஞ்சோ. முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்வது எவ்வாறு? உமது வாக்கு என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கும் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். உம் வாயினின்றி வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்கு நெறிகளைப்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30 முதல் 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரியே வாழ்க. அதிசய எண்ணெய் தந்த ஆண்டிப்பட்டி அடைக்கல தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சாலமோனிடம் ஆண்டவர் கேட்டார். அதே வார்த்தையை இந்த நாளில் நமக்கும் கேட்கிறார். அவர் கேட்பது காதில் விழுகிறதா? உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று ஆண்டவர் சாலமோனிடம் கேட்டார். கேட்பதற்கான காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நம்ம சிந்தித்து பார்த்தால், மாதாவுடைய பிள்ளைகள், ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்டிருந்ததாகவும், நீ வாசித்த முதல் வாசகத்தில் முதல் பகுதியில் 1 அரசர்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்டிருந்ததாகவும், 4வது வசனம் சொல்லும் ஆண்டவருக்காக 1000 எரி பலிகளை செலுத்தியதாகவும் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஆண்டவர் மீது அந்த அன்பு கொண்டிருந்ததால், ஆண்டவனுக்காக 1000 எரிபலிகளை கொடுத்ததால் தான் கடவுள் சாலமோன்கிட்ட கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறார்? உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொன்னார். அப்போ நான் கிறிஸ்தவன், கடவுள் மீது நான் கொண்டிருக்கிற அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, கடவுளுக்காக நான் எதையெல்லாம் எவ்வளவு கணக்கு பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறேன், இதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தா தான் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கடவுள் கேட்பதற்கான காரணத்தை என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ கடவுள் நம்மை பார்த்தும் தான் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறார். ஒருவேளை அவர் கேட்பது எனக்கு கேட்காமல் கூட இருக்கலாம், அல்லது நான் எதை கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்த ஒரு தெளிவில்லாமல் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் இதே நிகழ்வு இன்னைக்கு நற்செய்தியில் எடுத்து பாருங்களேன். ஆண்டவர் இயேசு திருத்தூதர்கள் வந்து கேட்கிறார்கள். இயேசுவிட வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் கற்பித்தோம் என்று இயேசுவிடம் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். சொன்ன உடனே இயேசு சாமி அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் என்றெல்லாம் சொல்லலை. இயேசு என்ன சொல்லுகிறார்? மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 31வது வசனம், அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள ஒரு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்வெடுங்கள்.
அப்ப இதை ஏன் அவர் சொல்லுகிறார் பாருங்கள். நீங்க பாலை நிலத்துக்கு போங்க, தனியான ஒரு இடத்துல போய் என்ன செய்யுங்க, சற்று ஓய்வெடுங்கள் என்று சொல்லுகிறார். இதை சொல்வதற்கான காரணம் பாருங்க. அப்போ நாங்க இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் நாங்க கற்பித்தோம் என்று நீ ஆண்டவரிடம் சொல்லுகிற போது ஆண்டவர் என்ன சொல்லுவான், நீ பாலை நிலத்தில் போய் ஓய்வெடு, இதெல்லாம் செய்தது நீனா, இதெல்லாம் கற்பிப்பது நீனா? யார் செய்ய முடியும்? இதற்குத்தான் நன்றாக புரிவதற்கு அன்னை மரியாளை குறித்த தெளிவு நமக்கு இருந்ததுன்னா நமக்கு எல்லாம் விளங்கும், இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு விளங்கும். ஏன் சாலமோன்ட்ட ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார்? ஏன் திருத்தூதர்கள்ட்ட நீங்க போய் சற்று ஓய்வெடுங்கள் இதெல்லாம் சொல்லுகிறார்? இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. மாதாவுடைய பிள்ளைகள் நம்ம. ஏன்னா அன்னை மரியாளுடைய பாடலை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்னை மரியாள் சொல்லுறாங்க, வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் நாம் என்ன செய்கிறோம், இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். அப்போ வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்பதை அன்னை மரியாள் என்ன செய்கிறாங்க, அறிந்து அவற்றை அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த செயல்கள் எல்லாம் செய்வது யாரால்? இது ஆண்டவரால் தான் என்பது என்ன செய்கிறாங்க, அன்னை மரியாள் உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா இதை அறிந்து கொள்வது யாரால் முடியும், யாரால் அறிவிக்க முடியும்? யாருமே கடவுள் செஞ்ச செயல்களை யாரும் அறிந்து கொள்ளவே முடியாது. கடவுள் செய்யக்கூடிய செயலை யாரும் அறிக்கையிட அதிகாரம் இந்த உலகத்தில் பெற்றதும் கிடையாது. சீராக் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். சீராக் 18 4வது வசனம். அவர்தம் செயல்களை பாருங்க, கடவுள் செய்த செயல்களை அறிவிக்க யாருக்குமே அதிகாரம் கொடுக்கல. அடுத்து அவருடைய அரும்பெரும் செயல்களை கண்டுபிடிப்பவர் யார்? யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அன்னை மரியாள் கடவுள் செய்த செயல்களை அறியக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள், அதை அறிவிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். பாருங்க, அது மாதாவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால திருத்தூதர்கள் வந்து சொல்லுகிற போது நாங்கள் அதெல்லாம் செஞ்சோம், சரி கொஞ்சம் ஓரமாக ஓய்வெடு, அப்பதான் உனக்கு தெரியும் யாரு உன்னில் செயல்படுகிறார் என்பதை என்ன செய்ய முடியும், நீ கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அறிவிக்கக்கூடிய அதிகாரமும் அன்னை மரியாளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்போ உங்க ஆலயத்துக்கு வந்திருக்க எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யோசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கேட்பீங்கல்ல. நீங்க கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுத்துருவாரா இல்லையா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நீங்க கேட்கறதெல்லாம் கடவுள் என்ன செய்வார்? கொடுப்பார். உங்களுக்கு ஒரு ஒன்று கேட்டிருப்பீங்க, நான் ஒன்று கேட்டிருப்பேன், நீங்க தான் ஒன்று கேட்டிருப்பான். எல்லாரும் ஆளுக்கு ஒன்று என்ன செய்வோம், கேட்போம். நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். ஆனால் அன்னை மரியாளுடைய பிள்ளைங்க, அன்னை மரியாள் கடவுள் செய்ததை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றதும் அறிவிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றது. ஏன்னா நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்ட வரமெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும், கிடைக்கும். பழைய பாடல் உண்டுலாம், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏது, நினைச்சதெல்லாம் நடந்துட்டுனா கடவுள் ஏது, தெய்வம் ஏது அப்படின்னு சொன்னோம். ஆனா என் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்க வைத்தார்கள். ஏனென்றால் அன்னை மரியாள் நினைத்தது ஆண்டவரை. எல்லாருக்கும் கடவுள் தான் நடக்க செய்கிறார். நடக்க செய்கிற ஆண்டவரையே அன்னை மரியாள் நேசிவாங்க, நினைப்பாங்க. இந்த பாடல்ல பாருங்களேன், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, மீட்பராம் கடவுளை நினைத்து. பாருங்க, கிறிஸ்தவர்கள் நமக்கு
அன்னை மரியாள் என்ன வரம் கேட்கணும் அப்படிங்கிறத மாதா நமக்கு சொல்லித்தாராங்க பாருங்க. சாலமோன் ஞானம் நிறைந்த உள்ளத்தை கேட்கிறார். ஆண்டவர் சாலமோன் கேட்டதை மெச்சினார். உனக்கு முன்னால யாரும் கேட்கல, உனக்கு பின்னால யாரும் கேட்கல, உன் அரசை என்ன செய்வேன், நான் நிலைநிறுத்துவேன் என்று சொன்னார். அன்னை மரியாள் நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய, நினைத்த எல்லாவற்றையும் எல்லாருக்கும் நடத்தக்கூடிய ஆண்டவரை நினைத்து பாருங்க. அதனாலதான் மாதாவுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறோம், கடவுளை நினைக்கணும். கடவுள் தானே தரக்கூடியவர், கடவுள் தானே உனக்கு எல்லாவற்றையும் தரக்கூடியவர், கடவுள் தானே உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தரக்கூடியவர், கடவுள் தானே உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மை தீமையை அறியக்கூடிய ஆற்றல் தரக்கூடியவர். அதனால நம்ம நினைப்பதே கடவுளை நினைச்சிட்டோம்னா நடப்பது அவர் நினைப்பது போல எல்லாம் நமக்கு அனுகூலமாகும். அதனால நம்ம கேட்கக்கூடிய வரம், ஆண்டவரிடம் சாலமோன் கேட்ட வரம் என்னது, ஞானத்தை கேட்டார். கேட்ட வரம் ஞானத்தை தந்தார். ஆனால் அன்னை மரியாளுக்கு ஆண்டவரே வரமாக வந்தார்ல, கடவுளே வரமானார். அப்ப மாதாவுடைய பிள்ளைக நாம் கடவுளை நினைக்க நினைக்க நமக்கு எல்லாம் நடக்கும். நாம் கடவுளை நினைக்க நினைக்க அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். கடவுளை நாம் நினைக்க நினைக்க அவர்தான் இதை செய்தார் அப்படிங்க அறிவிக்கக்கூடிய அதிகாரத்தை மாதாவுடைய பிள்ளைகள் என்ன செய்யலாம், நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் திருத்தூதர்களை அங்கே அனுப்பிவிட்டு அதற்கடுத்து ஆண்டவர் இயேசு போய் என்ன சொல்லுகிறார், ஆயனெல்லாம் ஆடுகளை போல அவர்கள் இருப்பதை கண்டு அங்கே சென்று மக்கள் மீது பரிவு கொள்ளுகிறார்ல. கடவுள் நம்மளை அறிந்தவர், நமக்கு என்ன வரம் வேண்டும் என்பதை, எப்படி உன் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்பதை கடவுள் என்ன செய்திருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் ஆயனாக இருக்கிறார். அதனால யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னார்ல. கடவுள் என்னை அறிந்திருக்கிறார். அறிந்தவர் மட்டுமல்ல, கடவுள் என்ன செய்வார், என்னை அணைத்துக் கொள்வார். 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போக தொலைந்து போன ஒரு ஆட்டுக்காக 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி என்ன செய்கிறார், ஆண்டவர் இயேசு செல்கிறார் பாருங்கள். அவர்களை அரவணைத்து அப்படியே அணைத்துக் கொள்ளுகிறாரு. ஊதாரி மைந்தன் தந்தையினுடைய அன்பை விட்டு பிரிந்து செல்கிறான், ஆனா கடவுள் என்ன செய்கிறார், அணைத்துக் கொள்ளுகிறாரு. அப்ப இந்த ஆண்டவர் அறிந்தவர் மட்டுமல்ல, என்னை அணைத்துக் கொள்ளுகிறவர். மத்தேயு 9:36 அவர்கள் ஆயனில்லா ஆடுகளை போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஆண்டவர் அணைத்துக் கொள்ளுகிறார். அணைத்துக் கொள்வது மட்டுமல்ல, எனக்காக தன்னையே கையளிக்கிறார். எனக்காக தந்தவர். ஆடுகளுக்காக ஆயன் தன் உயிரை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிற வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்குது பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 10:11 நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார். பாருங்க, அப்ப கடவுள் நம்மளை அறிஞ்சிருக்கிறார். அறிந்த கடவுள் நம்மை அரவணைக்கிறார். அரவணைக்கிற கடவுள் நமக்காக தன்னையே கையளிக்கிறார். அதனால அன்னை மரியாள் ஆண்டவரை நினைக்கிறார். அவரை நினைத்தால் போதும், எல்லா வரமும் நமக்கு கிடைக்கும். என்னெல்லாம் உனக்கு நடக்க வேண்டுமோ அது எல்லாம் நமக்கு என்ன செய்யும், நடக்கும். ஆனால் நம்ம செய்து கொண்டிருப்பது என்ன, நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கடவுள் நம்மளை கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம காதில் தான் நிச்சயில விழல. ஏன்னா நமக்குள் என்ன இருக்கிறது, நம்ம அவரை நினைக்கல. தவறான தகவல்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, நம்ம சேகரித்து வைத்திருக்கிறோம். திருப்பாடல் 41வது திருப்பாடல் நமக்கு தெரியும். நோயாளிகளுடைய மன்றாட்டு. நோயாளிகளுடைய மன்றாட்டில் நான் நோயுற்று இருக்கிறேன் என்று சொன்னால் என்னை குறித்து மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய எதிரிகள் என்ன சொல்லுவாங்க, பிழைச்சி வந்துடுவானோ, சீக்கிரம் போய் சேர மாட்டானா, அப்படி தான் நினைக்கிறாங்க. என்ன பாவம் பண்ணானோ, அவனுக்கு ஏன் இந்த நோயோ, இப்படி தான் சொன்னாங்க. திருப்பாடல் 41 6வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஒருவன் பார்க்க வருகிறான். என்னை பற்றிய தவறான செய்திகளை என்ன செய்கிறான்? சேகரித்து கொண்டு வெளியே போய் பரப்புறான். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, மற்றவர்களை குறித்த தவறான செய்தியை நான் சேகரித்து வச்சிருக்கேன். நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டை சுத்தம் செய்து கூட்டி நடுவீட்டில் வச்சா எப்படி இருக்கும்? தவறான தகவல்கள் என்ன செய்கிறோம்? நம்ம சேகரிக்கிறோம். அதை தூரம் அகற்றணும். நம்ம இது தவறான தகவல்கள் நான் சேகரித்து வைத்ததுனால தான் கடவுள் உனக்கு என்ன வேணும்னு கேட்கறது என் காதில் என்ன செய்யல, விழலை. தவறான தகவல்கள் எப்படி நான் சேகரித்து வைத்திருக்கிறேன்? ஆண்டவர் ஆதாமியவாளை படைக்கிறார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன செய்கிறார்? 2 பேரை விரட்டி விடுகிறார், வெளியேற்றுகிறார். காரணம் என்ன? கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படியல. கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படியல. அப்ப என்ன செஞ்சாங்க? யாருடைய கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சாங்க? சாத்தானுடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சாங்க. கடவுள் என்ன சொன்னாரு? எல்லா மரத்தின் கனியும் சாப்பிடுங்க, இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல. அப்படித்தானே சொன்னாரு. இந்த தகவல், இந்த செய்தியை மனிதன் என்ன செய்கிறான்? மறந்து விடுகிறான். ஆனால் சாத்தான் சொன்ன செய்தியை மட்டும் என்ன செய்யறான்? சேகரிச்சு வச்சுக்கிட்டானே. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்க உண்ணக்கூடாதுன்னு கடவுள் சொல்றார். 4வது வசனத்தை வாசித்துருங்க. பாம்பு சாத்தான் பெண்ணிட்ட சொல்லுது, நீங்க கடவுள் சொன்ன செய்தியெல்லாம் காதுல வாங்காதீங்க. கடவுள் நீங்க சாவீங்கன்னு சொன்னாரு, ஆனா நீங்க சாவ மாட்டீங்க, நீங்க வாழ்வீங்க. உங்க கண்ணு திறக்கும், உங்களுக்கு களிப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியத்தெல்லாம் பாருங்க, தவறான செய்தியெல்லாம் நம்ம சேகரித்து வச்சதுனால தான் எந்த வரத்தை கேட்பது, எதை கேட்பது என்பதுடைய நமக்கு இழுவறி என்ன செய்கிறது நடப்பது காரணம் அதுதான். அப்ப ஆண்டவனை விட அலகையினுடைய செயல்தான், சொல்தான், செய்திதான் உனக்கு வேத வாக்காக இருக்கிறது. அப்ப தவறான தகவலை அவர்கள் சேகரித்து வைத்ததனால தான் ஆண்டவனால் என்ன செய்யப்பட்டாங்க? வெளியேற்றப்பட்டாங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற பிள்ளைகள் நம்ம சாலமோனிடம் கேட்ட அதே கடவுள் நம்மகிட்ட கேட்கிறார். உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு கேட்கிறார். சாலமோன் கேட்டது இருக்கட்டும், அன்னை மரியாள் கேட்டாங்க பாருங்க. ஆண்டவரை நினைத்து கேட்கிறதெல்லாம் தரக்கூடியது அவர் தானே, நடக்க செய்கிறவர் அவர் தானே, அவரையே கேட்டுருவோம், அவரே நமக்கு வரமா வந்துடட்டும். என் அன்புக்குரியவர்களை சிந்திச்சு பாருங்க. இந்த நாளில் நான் ஆண்டவனிடம் கேட்கிற வரம் என்ன? அன்னை மரியாளை போல அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற தாய் மரியாளுடைய பிள்ளைங்க. இந்த நாளில் நீங்கள் சிந்தித்து பாருங்க. சாலமோனுக்கு ஆண்டவர் கேட்டதை எல்லாம் தந்தார், அன்னை மரியாளுக்கு ஆண்டவரே வரமாக வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வரமாக வர வேண்டும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். அன்பே உருவான எம் இறைவா, உம் பணிக்காக நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் பணி வாழ்வில் இறை வார்த்தைகளை மக்கள் உள்ளங்களில் விதைக்கக்கூடிய நல் பணியாளர்களாக விளங்கிட உம்முடைய அருளை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அரணும் கோட்டையுமானவரே, எம் நாட்டை ஆள்வோர் தங்களின் சுய விருப்பங்களுக்காக அல்ல, மாறாக தங்களை தேர்ந்தெடுத்த நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புதங்களின் ஆண்டவரே, உமது விருப்பப்படி குடும்பங்களாய் இணைந்து வாழும் நாங்கள் உமது திருவுளத்தை அறிந்து
அதன்படி நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாய் திகழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, பலவித நோய்களாலும் மனக்கவலைகளாலும் துன்பப்பட்டு ஆயரில்லா ஆடுகள் போல இத்திருத்தலம் நாடி வந்துள்ள மக்களை கண்பாரும். நீரே நல்லாயனாயிருந்து அனைவரின் துயரங்கள் துடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குவேன் என்று மொழிந்த இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக இல்லங்களின் இறையாட்சியை ஏற்படுத்தி வரும் ஆயர்கள், அருத்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஊடக பணியாளர்கள் அனைவரும் உலக மக்களை உமது இறையாட்சியின் கீழ் ஒன்று சேர்த்திட வேண்டிய ஞானத்தையும் பகுத்தறிவையும் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எங்களை நேசித்து நடத்துகிறவரை மெய் போற்றுகிறோம். உமது அன்பு பிள்ளைகள் வழியாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற மன்றாட்டுகளுக்கு நீர் கனிவோடு செவிசாய்த்து பதில் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களிடமான அந்த கல்வாரி திருப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகிறோம். இவற்றை கனிவோடு ஏற்று எங்களது மீட்பின் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வோடு அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமுனண்டு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என்றழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம்.
செம்மறி, இவர்தான் உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். அன்னை மரியாள் வழியாக நமக்கு தரப்பட்டிருக்கிற வரம் இவர்தான். நமக்கு வாழ்வு தர வருகிறார். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பெரு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனை நம்பி வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி கூறுங்கள்.